திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மாவட்டம் தோறும் மேற்கொண்டு வரும் நமக்கு நாமே சந்திப்பால் அக்கட்சியின் வாக்கு வங்கி உயர வாய்ப்பு இல்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாட்டிலே இரண்டு பெரிய கட்சிகளின் ஓட்டு வங்கியும் பெரிய அளவுக்கு அதிகரிப்பது இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு 5% குறைகிறது. மற்றபடி அதிமுகவுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதம் என்பது அந்த 30-35%, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 25-30%. இதை தாண்டி போவதே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது இதில் பெரிய ஓட்டு சதவீதம் வராது. ஆனால் இன்றைக்கு கூட்டணி நெருக்கடி இருக்கின்ற சூழலிலே பெரிய கட்சிகள் வேறு எதுவும் கூட்டணி வராது என்கிற ஒரு நிலைமையிலே இது போன்ற முயற்சிகள் மூலமாக இந்த நடுநிலை சிந்தனையாளர்களின் வாக்குகளை அவர் பக்கமாக திருப்பலாம் என்று அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். இல்லாவிட்டாலும் மக்களை சந்திப்பது என்பது நல்லது தானே. 5 முறை ஆட்சிபீடத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகள் என்னென்ன என்று தெளிவாக தெரியும். இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு இவற்றிற்கான தீர்வுகளையெல்லாம் சென்ற ஆட்சிகளில் இவர்கள் தந்திருக்கிறார்களா என்பதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. சாதாரணர்களை நோக்கி செல்வதும், சாதாரண மக்களோடு சேர்ந்து தேநீர் அருந்துவதும், சாதாரண மக்களின் வீட்டு திண்ணையிலே போய் அமர்ந்து பேசுவதும், மக்களுக்கு நெருக்கமாக இவர்களை கொண்டு செல்லும் என்று நினைப்பதை விட பேதமை வேறெதுவுமே இருக்க முடியாது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியை உருவாக்கிவிடும் என்றோ, ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திவிடும் என்றோ நிச்சயமாக நான் நம்பவில்லை.